வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரம் கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் $3225 இப்போது ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த 3205 அப்படிங்கிறத நேற்று தொட்டு பார்த்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை 3202 வரைக்கும் நேற்று லோ வந்திருக்கு. இன்றைக்கி மேக்ஸிமம் லோ 3222. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அந்த லோவர் லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே போன வாரம் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக தெரியுது. 3500 போய் அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரே நாளில் வேகமாக சரித்து கொண்டு 3379 க்ளோஸ் பண்ணாங்க. அது ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து கீழே கொஞ்சம் வருவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி இப்போ அது ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ 3202 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. அதை உடச்சிது அப்படின்னா 3045 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதை தொடர்ந்து 2950 ஒரு முக்கியமான இடமா கீழே இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 3295, 3375 ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக கோல்டுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கேண்டிலினுடைய ஸ்ட்ரென்த்து திருப்பி கீழே எந்த அளவுக்கு கொண்டு நிறுத்துது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே 3205 உடைக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. அதாவது ஷார்ட் டேர்மாக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இறங்கி வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் லெவல் 3205 கட் பண்ணி வரும்போது நமக்கு ஒரு உணர்த்தக்கூடிய விஷயமாக மாறும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 3195 அப்படிங்கிற அந்த லெவலில் ஒரு ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 3210ங்கிறதுக்கு கீழே தான் இப்போது நின்றுக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட பார்க்க போனீங்கன்னா இதில் ஒரு இன்னும் க்ளோசிங் முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணும். இந்த வாரம் ஒரு வேளை 3210க்கு கீழே க்ளோசிங் கொண்டு முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் சில்வர்லையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. என்னமோ தெரியல, சில்வருக்கு ஒரு முயற்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அது திருப்பி 34 கீழே வந்துடுறத நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தான் கோல்டும் சில்வரும் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு எவ்வளோ இறங்கி வந்தாலும் ரெண்டுலேயுமே கீழே வரும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $58 கிட்ட ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 65 தாண்ட முடியல. கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் கீழே கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. கீழே ஒரு முக்கியமான லெவலில் 55க்கு கீழே போகும்போது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். 50 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் கீழே இறங்கி வர்றதுனால $55க்கு கீழே வரும்போது இன்னொரு $5 கீழே போய் சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் எடுத்துரும். ஸோ க்ரூட் ஆயிலும் பொறுத்தளவில் 65, 50 இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு 3-4 வாரங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,346 க்ளோசிங். 24,610 இன்றைக்கி போய் நெருங்குச்சு. 24,589 மேக்ஸிமம் டாப் இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது ஒரு தடுமாற்றத்தோடு கீழே முடிஞ்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேல் நோக்கி செல்லும்போது அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஒரு ஃபியர் கீழே வர்றது அப்படிங்கிறது இப்போ நம்ம கோல்டில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபியர் தான் இதுலேயும் வந்திருக்கு. பட் இதற்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். வரக்கூடிய வாரம் தொடர்ந்து இதற்கு கீழே இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதற்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வாய்ப்பு தரலை அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வேகமாக மேலே ஏறுவதற்கான வாய்ப்பை கொடுத்துரும். 24,610 கட் பண்ணி மேலே போகும்போது 25,395 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். கீழே பொறுத்தளவில் 24,000 அதை கட் பண்ணி கீழே வரும்போது 23,360 முக்கியமான ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இருக்கும். 23,750 ஒரு முக்கியமான ஒரு
அந்த இடத்துல அதாவது நமக்கு போன வாரம் வந்த ஒரு சின்ன சப்போர்ட்டோடு நின்றுச்சு பார்த்திங்களா, அந்த இடம் வரும்போது கூட நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய இடமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்குங்க. தொடர்ந்து ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிஃப்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்து செக்டார்ஸில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 55,115 க்ளோசிங், 56,320க்கும் 54,360க்கும் நடுவே கிட்டத்தட்ட இந்த 2 வாரங்களாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த வாரமும் அந்த லெவல் தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு எடுக்கலை, கீழேயும் பெருசாக வரல. ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் தான் இந்த 2 வாரங்களாக பேங்க் நிஃப்டி மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி பேங்க்கில் அடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 26,151 க்ளோசிங், 26,580க்கு போன வாரமே மேலே கொண்டு போனாங்க. பட் அது சஸ்டெயின் பண்ணி அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. இந்த வாரமும் வந்து ஒரு சொற்பமான ஒரு மூமெண்ட்டே கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 26,400லேருந்து 25,900க்கு உட்பட்டே இந்த வாரம் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஃபின் நிஃப்டிலையும் இல்லை அப்படிங்கிறது இதிலேருந்து பார்க்க தெரியுது. 26,580ங்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதை கடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இயர் டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஏரியா இது. ஸோ அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு எடுக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா 24,850 அப்படிங்கிற முக்கியமான அந்த சப்போர்ட்டை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகளாக மாறிடலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 35,891 க்ளோசிங், 35,400க்கு பக்கத்துலேயே தான் இந்த வாரம் பூராவுமே அதனுடைய ட்ரேடிங். ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இந்த வாரமும் முடிந்திருக்கு. 35,400க்கு கீழே திருப்பியும் வரும்போது கொஞ்சம் சீரியஸாக இறங்குறதுக்கு சான்சஸ் கொடுத்துரும். ஏன்னா 2 வாரங்களாக அதுக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அடுத்த வாரம் அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே சமயத்தில் மேலே 38,840 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 21,627 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த இடம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு போன சில வாரங்களுக்கு முன்னாடி. அதே இடத்துல வரும்போது 21,950 கிட்ட வரும்போதே வந்து அங்கே தடைப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு வேளை அதை உடைத்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்தால் 22,695ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். வாய்ப்பை தரலை அப்படின்னா 21,240ம் 20,760 முக்கியமான சப்போர்ட்டாக பார்மாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,252 க்ளோசிங், 57,000க்கு கீழேயே இந்த வாரமும் ஒரு முடிவு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த 57,000க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரலை. கீழே 55,700க்கு கீழேயும் பெருசாக போகாமல் இந்த 2 வாரங்களாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு முக்கியமான மாற்றங்கள் எஃப்எம்சிஜியில் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 58,320 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54,200 அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 22,286. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் 22,200கிட்டே சுற்றி வந்திருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி போன இது வந்து 22,687 வரைக்கும் போச்சு. பட் க்ளோசிங் அதுக்கு நெருக்கமாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காதனால கீழே வந்து 22,286 முடிஞ்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை 22,200 கட் பண்ணும்போது 21,375 ஒரு முக்கியமான சப்போர்ட். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,930 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகள் வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிஃப்டி ரியாலிட்டி 881 க்ளோசிங். போன வாரம் 860 கிட்ட நிறுத்தினாங்க. இந்த வாரம் 881. மேலே 925 ரெசிஸ்டன்ஸ், கீழே 820 சப்போர்ட். இதுக்கு நடுவில் தான் இப்போ இது இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் 900 தாண்டும் போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் தெரியுது. ஸோ 900க்கு மேலே க்ளோசிங் வரும்போது நம்ம ஒரு சுறுசுறுப்பை நிஃப்டி ரியாலிட்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். என்ன செய்துன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டர் நிஃப்டி மெட்டல் 8,518 க்ளோசிங், 8,620க்கு மேலே கொண்டு போய் நிறுத்த முடியாமல் இந்த வாரம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெங்த்தான நிலைமையில் மெட்டலும் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை இந்த 8,620ன்ற ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் 8,120க்கும் 7,985க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம்.
உடச்சி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 8950 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11261. ரொம்ப கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு போகிறாங்க ஆயில் அண்ட் கேஸ் செக்டரை. இருந்தாலும் இந்த வாரம் 11261 எட்டி பிடிச்சிட்டாங்க. அடுத்து 11480 தாண்டிட்டாங்க அப்படின்னா 12000 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10700ம் 10250 முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். இந்த வாரம் நிஃப்டியை பொறுத்தளவில் 24610 கிட்ட வரும்போது ஒரு ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் 24000 நோக்கி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு எடுத்துடலாம். அதற்கும் கீழே வரும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்குங்க. 24000 23750க்கு நடுவில் மெயின்டைன் ஆகி திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் வேகமாக மேலே 24610 கடக்கிறதுக்கு சான்ஸ் எடுக்கலாம். கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நிஃப்டியை பொறுத்தளவில் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்னன்றதை எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடியதை உங்களோட பகிர காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.